பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பாண்டியன் அண்ட் கோமதி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. தங்கமயில் அண்ட் சரவணன் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. ஸோ கோமதி எங்க ஸ்லோவாக போங்க, பயமா இருக்கு, ஸ்லோவாக போங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ சரவணன் சொல்றாரு, அம்மா பயமா இருந்தா அப்பா பிடிச்சிக்கோமா அப்படின்றாங்க. ஸோ இங்க கோமதிக்கு பயங்கரமா கலாய்க்கிற மாதிரி இருக்குது, சும்மா இருறா அப்படின்றாங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க நம்ம செந்தில் ஆல்ரெடி கோவில்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் ஆட்டோவில் வர்றாங்க. கதிர், ராஜ் இவங்கெல்லாம் ஆட்டோவில் வர்றாங்க. ஸோ நம்ம அரசி சொல்றாங்க, எல்லாருமே பேர் பேரா வந்தாங்க, நீங்களும் பேர் பேரா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கிட்ட சொல்றாங்க. அப்போ இவர் கேட்கிறாரு, சரி நாங்க பேரா வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. ஆமா இல்ல, ஆமா அப்ப நம்ம ட்ரிபிள்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளோட அரசி சொல்றாங்க. ஸோ ராஜு சொல்றாங்க, ஆமா ஆமா அந்த ஓட்ட சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் வேற வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏய் அது ஒன்றும் ஓட்ட சைக்கிள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கதிர் கோவப்படுறாரு. ஸோ செந்தில் கேட்கிறாரு, நீங்க எப்போதும் இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா, லவ் பண்ணும்போது இப்படிதான் சண்டை போட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம மீனா, ஆமாங்க அப்படிதான் போடுவாங்கன்னு சொல்லி என்கிட்ட ராஜி சொல்லியிருக்கா அப்படின்னு பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பாண்டியன் அண்ட் கோமதி வராங்க இல்லையா. ஸோ பாண்டியன் சொல்றாரு, உனக்கு பயமா இருந்தா என்ன பிடிச்சிக்கோ அப்படின்றாரு. உடனே இவங்க, ஐயோ வேணாங்க ரோட்ல யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு கோமதி சொல்லும்போது, இங்க பாரு நான் ஒன்றும் பாசத்துலாம் சொல்ல, நீ கீழே விழுந்துருவேன்ற பயத்தை தான் சொன்ன, பிடிச்சிக்கோ அப்படின்றாரு. ஸோ கொஞ்சமா அவங்களும் அப்படியே கையை வைக்கிறாங்க, அவரோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. ஸோ இதை பார்க்க ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் வந்துடுறாங்க, கோவில்ல எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் சரி அப்படின்னு அப்படி கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம தங்கம்மா எல்லாம் கலாய்க்கிறாங்க. ராஜி, மீனா உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் ரோட்ல ஒரு சூப்பரான லவ் ஜோடியை பார்த்தோம், வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இவங்க எல்லாரும் பிரகாரத்துக்குள்ள கரெக்டாக என்ட்ரு ஆகும்போது அங்கேருந்து சக்திவேல் அண்ட் குமார் ரெண்டு பேரும் கோவிலேருந்து வெளியே அந்த பிரகாரத்தை விட்டு வெளியே வராங்க. இவங்க என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ யாரும் எதுவும் பேசிக்கல, அப்படியே உள்ளே போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ள கோவிலுக்குள்ளே போனதுமே பாண்டியன் சொல்கிறாரு, எல்லார் பேர்லையும் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பசங்களாம் சொல்கிறாங்க, இல்லை வேணாப்பா இன்னைக்கு உங்கள் பர்த்டே, ஸோ உங்கள் பேரில் தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்டியனுக்கு அர்ச்சனை பண்ணி மாலையெல்லாம் போட்டு ரொம்ப பர்த்டே அந்த பூஜை எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க பிரகாரத்தை விட்டு வெளியே வரும்போது ஆப்போசிட்டில் அங்கே நம்மளோட சக்திவேலும் குமாரும் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் முன்னாடி கெத்து காட்டணும் அப்படின்றதுக்காகவே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு படிக்கட்டில் போய் உட்காரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே உட்கார்றாரு. ஸோ அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்மலாம் வந்துட்டு இப்படி ஜாலியாக ஃபேமிலியாக குடும்பமாக வந்திருக்கோம், ஸோ நம்ம எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அங்கே குமாருக்கு வயிறு எரியுது. அப்போ வாங்கப்பா நம்ம போகலாம், அவங்க ஓவராக பண்ணுறானுங்க அப்படின்போது சக்திவேல் சொல்கிறாரு, நம்ம கோவப்படணும், நம்மளை வெறுப்பேற்றணும் தான் அவன் பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ நம்ம எந்திரிச்சு போனால் நம்ம அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிரும், இரு வெயிட் பண்ணி என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்போது இவர் சொல்கிறாரு, எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவானுங்க, இவன் வெறும் பையன் அனாதை பையன் அப்படின்லாம் என்ன சொன்னானுங்க, ஆனால் இன்னைக்கு என் சொந்த உழைப்பில் வீடு இருக்கு, மளிகை கடை வச்சிருக்கேன், சொத்து வச்சிருக்கேன், ஏன்னா அனாதை பையன் சொன்னவங்களுக்கெல்லாம் எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவானுங்க, ஏன்னா இன்னைக்கு எனக்கு பொண்டாட்டி புள்ள மருமகன் சொல்லிட்டு நான் ஒரு பெரிய குடும்பமா இருக்கிறேன். எங்கள் வீட்டில் எத்தனை கல்யாணம் நடந்துச்சு, எங்கள் பசங்க அத்தனை பேருக்கும் கல்யாணம் நடந்து நாங்கள் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கோம். ஆனால் ஒரு சிலர் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் கூட நடக்கலை, கல்யாணமும் நடக்கலை. அதாவது நம்ம நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும், அதை விட்டுட்டு அடுத்தவங்க கூடயே கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காரு நம்ம பாண்டியன். அண்ட் இதை பார்த்து அவர் செம்ம கன்ல நம்ம சக்திவேல் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பேராக ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சக்திவேல் அப்படியே செம்ம காண்டில் பார்த்துக்கிட்டு, ஆமாம் அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே, நம்ம குடும்பத்தில் தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, உன் கல்யாணம் எப்படி நடக்காமல் போயிடுச்சு பார்த்தியா, அந்த ஓடுகாலியால் உன் கல்யாணம் எத்தனை தடவை நின்று போயிடுச்சு அப்படின்னு முறைச்சிக்கிட்டே அவர் அப்படியே பார்க்குறாரு. ராஜ்யம் போகிறாங்க, அப்படியே ராஜ்யம் முறைச்சிக்கிட்டே அவரோட பார்வையை அரசு மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் கேட்குறாரு, நம்ம கையில் தான் வெண்ணெய் இருக்கே, நம்ம ஏன்டா ஊர் ஃபுல்லாக தேடணும் அப்படின்னு போது குமார் என்னப்பா சொல்கிறீங்கன்னு போது, உனக்கு தான் ஒரு முறை பொண்ணு இருக்குல்ல, அந்த முறை பொண்ணை வச்சு அவங்க காலி பண்ணலாம் அப்படின்னு போது இவருக்கு என்ன சொல்கிறீங்க போது, அரசி இருக்கால அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாரு. ஸோ குமார், அரசியவா அவளையே நான் பண்ணணும் வந்து நீ ஒன்றும் அவனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த சொல்லலை, நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவன் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு பிளானை சக்திவேல் சொல்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வர்றவங்க கோயிலுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கிச்சடி பால் பாயசம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அது பாண்டியன் கையாலே வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. கோவிலெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நைட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நைட்டு வீட்டுக்கு போனதும் தடபுடலாம் அப்படியே நைட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணி அவர் சொல்கிறார்,
எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாத பர்த்டேவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் ஏதோ இடியாப்பம்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் பாண்டியன் ரொம்ப பாசமாயிட்டார், எல்லாருக்கும் ஊட்டி விடுறாரு. பழனிக்கெல்லாம் வந்துட்டு வாய் ஃபுல்லாக வச்சு ஊட்டி விடுறாரு. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நான் ஊட்டி விடட்டுமா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. சொல்கிறாரு கதிர்க்கு இன்னும் 2 வைமா அப்படின்னு சொல்கிறாரு. கதிர் எனக்கு வேண்டாம் அப்படின் போது அவங்க என்ன ஒரு வேலையை பார்க்குறான், எத்தனை வேலை பார்க்குறான், அதுக்கெல்லாம் அவனுக்கு தெம்பு வேணும்ல, நல்லா சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பாசம், அவரோட பாசம் அப்படி தான் ஒரு காட்ட தெரியும். ஸோ அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சொல்கிறாரு இங்கே பாருங்க, நம்ம ஒவ்வொரு வருஷமும் கேக் வெட்டணும், நல்லா பெரிய கேக்காக வெட்டணும், எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வெட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயசம் குடிக்கிறாங்க. இந்த பாயசம் செஞ்ச கைக்கு தங்க வளையல் தான் போடணும் அப்படின்னு சொன்னது நம்ம கோமதி கையை நீட்டுறாங்க, இந்தாங்க போடுங்க அப்படின்னு. கோமதி உனக்கு இல்லாததான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஓவரால் எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு அரசியாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது நமக்கு புரியுது. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.